அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிமார்கள் வரலாறு தொடரிலே இன்றைய தினம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றினை பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு அற்புதங்களை கொடுத்தான். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்ன, இவர்கள் குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்கள் என்ன, அனைத்தையும் இந்த ஒரு வீடியோவிலே பார்க்க இருக்கிறோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஜபூர் என்கின்ற ஒரு வேதத்தை கொடுத்ததாக 17வது அத்தியாயம் 55வது வசனத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். மேலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் குறித்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 34வது அத்தியாயம் 10வது வசனத்திலே சொல்லக்கூடிய நேரத்தில், இன்னும் நிச்சயமாக நாம் தாவூதுக்கு நம் மேன்மையான அருளை வழங்கியுள்ளோம். மலைகளே அவர் தஸ்பீக் செய்யும் போது அவருடன் அத்துதியை நீங்களும் எதிரொலியுங்கள், பறவைகளே நீங்களும் அவ்வாறே செய்யுங்கள் என்றோம். மேலும் நாம் அவருக்கு இரும்பை மிருதுவாக்கி தந்தோம் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். மலைகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அதை போல பறவைகளை வசப்படுத்தி கொடுத்தான். இன்னும் சொல்ல போனால் இரும்பை உருக்கக்கூடிய மிருதுவாக ஆக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த செய்தி, இந்த அருளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 34வது அத்தியாயம் 10வது வசனத்திலும் 38வது அத்தியாயம் 18வது வசனத்திலும் குறிப்பிட்டு கூறுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இனிய குரலை குறித்து புகாரிலே 5048வது ஹதீஸாக அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இனிய குரலில் குர்ஆன் ஓதுவதை பாராட்டி, அபு மூசாவே, இறை தூதர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த இனிய குரல் உங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னார்கள். ஆக நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இனிமையான குரல் கொடுக்கப்பட்டது. மேலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத், ஜபூர் ஆகிய வேதங்களை எளிமையாக ஓதக்கூடிய ஒரு திறனையும் பெற்றிருந்தார்கள் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே 3417வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத், ஜபூர் ஆகிய இறை வேதங்களை ஓதுவது லேசாக்கப்பட்டிருந்தது. தம் குதிரை வாகனத்தை சவாரிக்காக தயார் செய்யும்படி உத்தரவிடுவார்கள். உடனே அதற்கு சேணம் பூட்டப்படும். வாகனத்திற்கு சேணம் பூட்டப்படுவதற்கு முன்பே இறைவேதத்தை ஓதிவிடுவார். தன் கையினால் உழைத்து பெறும் சம்பாத்தியத்தில் இருந்துதான் உண்பார். இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆக அருமை சகோதரர்களே, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்காவது செல்ல வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய குதிரை தயாராகுவதற்கு முன்பாகவே தௌராத், ஜபூர் போன்ற வேதங்களை ஓதி முடித்து விடுவார்கள் என்ற ஆற்றல் அவர்களிடம் இருந்ததை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மேலும் அருமை சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், புகாரியிலே 2072வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது, ஒருவர் தம் கையால் உழைத்து உண்பதை விட சிறந்த உணவை ஒருபோதும் உண்ண முடியாது. தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களின் கைகளால் உழைத்து உண்பவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு எப்படி இருக்கும் தெரியுமா? அருமை சகோதரர்களே, வியந்து போய்விடுவீர்கள். அவர்கள் நோன்பை அல்லாஹ்வுக்காக பிடிக்கக்கூடிய அந்த நோன்பு எப்படி இருக்கும் என்பதை இதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். 1978வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு நோற்பீராக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்னிடம் கூறினார்கள். இதைவிட நான் அதிகம் சக்தி பெற்றுள்ளேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று கூறியபோது, முடிவாக ஒரு நாள் நோன்பு நோற்று ஒரு நாள் விட்டு விடுவீராக என்று கூறினார்கள். இந்த செய்தியை மேலும் நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே 1974வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நோன்பு எவ்வாறு இருந்தது என்று கேட்டதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாகத்தான் ஒவ்வொரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோற்பக்கூடியவர்களாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியும் காண முடிகின்றது. புகாரியிலே 1979வது ஹதீஸாக. ஆக ஒரு வருடத்திற்கு 6 மாதங்கள் நோன்பு வைப்பார்கள். எப்படி? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோற்றுக்கொண்டே இருப்பார்கள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்.
நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகாக அந்த சமூகத்திற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை ஃபிரௌனிடம் இருந்து காப்பாற்றி வேறு ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லுகின்றார்கள். அதற்கு பிறகு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுகின்றது. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மரணத்திற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு சென்ற அந்த சமூகத்திற்கு நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியாக அனுப்பினான். இந்த செய்தியை நாம் தொடராக பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 247வது வசனத்திலே குறிப்பிடும் போது அவர்களுடைய நபி அவர்களிடம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்திடம் சொல்கின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? நிச்சயமாக அல்லாஹ் தாலூத்தை உங்களுக்கு அரசனாக அனுப்பி இருக்கிறான் என்று கூறினார். யார்? நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்திடத்திலே. அப்போது அந்த மக்கள் கூறுகின்றார்கள், எங்கள் மீது அவர் எப்படி அதிகாரம் செலுத்த முடியும்? அதிகாரம் செலுத்த அவரை விட நாங்கள் தகுதியானவர்கள் என்று அந்த மக்கள் சொல்லுகின்றார்கள். அவருக்கு திரண்ட செல்வம் கொடுக்கப்படவில்லையே என்று அந்த மக்கள் கூறுகின்றார்கள். அதற்கு நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் குறிப்பிடுகின்றார்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை விட மேலாக அவரையே தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இன்னும் அறிவாற்றலும் உடல் வலிமையும் அவருக்கு அதிகமாக வழங்கியுள்ளான். அல்லாஹ் தான் நாடியோருக்குத்தான் அரசு அதிகாரத்தை வழங்குகின்றான். இன்னும் அல்லாஹ் விசாலமான கொடையுடையவன், யாவற்றையும் நன்கு அறிகின்றவன் என்று இந்த செய்தியை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்திடம், தாலூத் என்கிற ஒரு மன்னரை நீங்கள் மன்னராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது அல்லாஹ் அவருக்கு மன்னர் என்கின்ற ஒரு பதவியை, உங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பதவியை தாலூத்துக்கு கொடுத்திருக்கின்றான். ஆகவே நீங்கள் அவரை மன்னராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்ற இந்த செய்தியை இங்கே நாம் காணலாம். பிறகு அந்த சமுதாயம் அந்த தாலூத் என்கின்ற அந்த மன்னரை மன்னராக ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். பிறகு ஒரு போர் ஒன்று நடைபெறுகின்றது. அந்த போரிலே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 249வது வசனத்திலே குறிப்பிடும் போது, தாலூத் படைகளுடன் புறப்பட்ட போது அவர், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை வழியில் ஒரு ஆற்றை கொண்டு சோதிப்பான் என்று தன்னுடைய படைகளிடத்திலே சொல்லுகின்றார்கள். அப்போது அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில், அதிலிருந்து நீர் அருந்துகின்றீரோ அவர் என்னை சேர்ந்தவர் அல்லர், தவிர ஒரு சிரங்கை தண்ணீர் தவிர யார் அதில் நின்றும் அதிகமாக நீர் அருந்தவில்லையோ நிச்சயமாக அவர் என்னை சார்ந்தவர் என்று கூறினார்கள். ஆனால் அந்த மக்கள், அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்ன அந்த தாலூத் மன்னர் என்ன சொல்றாருன்னா, நம்ம படை ஒரு ஆற்றை கடக்கும், அல்லாஹ் சோதிப்பான், நமக்கு மிகப்பெரிய தாகம் ஏற்படும், அந்த தாகத்திலே நாம் சிறிதளவு நாம் தண்ணீரை அருந்திக் கொள்ள வேண்டும், நிறைய நீங்கள் அருந்தக்கூடாது, அப்படி அருந்தினால் என்னை சேர்ந்தவர் அல்ல என்று சொல்லிவிடுகின்றார்கள். தாலூத் அப்படிங்கக்கூடிய ஒரு மன்னர். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய படை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகின்றார். ஆனால் அந்த மக்களோ அந்த தாலூத் மன்னர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பெரிதுபடுத்தாமல் அவர்கள் தண்ணீரை கிடைக்கக்கூடிய அளவிற்கு அருந்தி விடுகின்றார்கள். சில மக்கள் மட்டும் என்ன செய்கிறார்கள் என்றால், தாலூத் மன்னர் சொல்லதை போன்று அவர்கள் கேட்டு சிறிதளவு தண்ணீரை அருந்திவிட்டு செல்லுகின்றார்கள். படைகள், எதிர்ப்படைகள் நிற்கக்கூடிய நேரத்திலே தாலூதுடைய படைகளிலே பெரும்பாலானவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், நாங்கள் அதிகமாக தண்ணீர் அருந்தி விட்டோம், எங்களுக்கு நகலக்கூட முடியாது, இன்று நாங்கள் போர் செய்ய எங்களால் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார்கள். பலர் புறமுதுகு காட்டி சென்று விடுகின்றார்கள். இந்த செய்தியைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 249வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அதே போல எதிர்ப்படையிலே இருக்கக்கூடிய அந்த மன்னர் பெயர் ஜாலூத் அப்படிங்கக்கூடிய ஒரு மன்னர். அந்த மன்னரை வீழ்த்தியது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருக்குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 251வது வசனத்திலே இங்கே குறிப்பிடுகின்றான். ஆக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அடுத்த பிள்ளைதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஆட்சியையும் அடுத்ததாக ஞானத்தையும் தெளிவான சொல்லாற்றலையும் அளித்ததாக 38வது அத்தியாயம் 20வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். மேலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீரத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது புகாரியிலே 1979வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தைரியசாலி,
படை தளபதியாக இருந்தார்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். எதிரிகளை சந்திக்கும் போது ஒருபோதும் பின்வாங்க மாட்டார்கள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அமல் எவ்வாறு இருந்தது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் புகாரியிலே 1131வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதி இரவு வரை தூங்குவார்கள். பிறகு இரவில் 1/3 பகுதி நேரம் தொழுவார்கள். பிறகு 1/6 பகுதி நேரம் உறங்குவார்கள். மேலும் ஒரு நாள் நோன்பு வைத்து ஒரு நாள் நோன்பை விட்டு விடுவார்கள் என்று அவர்கள் செய்யக்கூடிய இந்த அமல்கள் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஏராளமான தீர்ப்புகளை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த செய்தியெல்லாம் அஹமத் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 7931வது ஹதீஸாகவும், நசை என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 5309வது ஹதீஸாகவும் இடம்பெறக்கூடியது. இதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளை, அதாவது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மிகப்பெரிய ஆட்சியாளர். இவருடைய ஆட்சியை யாருக்கும் அதற்கு முன்போ பின்போ அல்லாஹ் கொடுத்ததில்லை. அந்த அளவிற்கு ஆட்சி செய்த ஒரு மாபெரும் நபி, அவருடைய வரலாற்றையும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே நாம் காண இருக்கிறோம். நோன்பை நாம் முழுவதுமாக பயான்களிலே கழிக்கக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நபிமார்களுடைய வரலாற்றை தொடராக நாம் பதிவிட்டு வருகிறோம். இன்னும் இன்ஷா அல்லாஹ் நிறைய பயான்கள் நாங்கள் அப்லோட் செய்வதற்கும் இருக்கிறோம். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுடைய பார்வைக்கு உடனடியாக கிடைப்பதற்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள்.